நீங்கள் வேலையை விட்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து யாரையும் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அது தவறான ஒரு விஷயம். அது விஜய் சொல்லலை, புஷியானன் சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். புஷியானன் அது மாதிரி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆர்வம் இருப்பவர்கள் மாநாட்டில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அலை அலையாக வருக, கட்டுப்பாட்டுடன் வருக, இராணுவ கட்டுப்பாட்டுடன் வருக. பூமி பூஜை போட்டிருக்காங்க அந்த மாநாட்டுக்கான ஆனால் இவர் வந்து ஒரு படத்தோட ஷூட்டிங்காக போயிட்டார். கால் ஷீட் அதுக்கு கொடுத்தாரே தவிர கால் ஷீட் பூமி பூஜைக்கு கொடுக்கல. பூமி பூஜைக்கு கால் ஷீட் கொடுக்கார், அங்கே போய் கால் ஷீட் கொடுக்குறார். ஒரு அரசியல் தலைவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு மக்களோட மக்களால் நெருங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து இன்னும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, நம்ம ரொம்ப ரேராக தான் மக்கள்கிட்ட அப்பேர் ஆகணும், அப்போ தான் வந்து மக்கள் நம்மளை வந்து அப்படியே சும்மா இது பண்ணுவாங்க, விரும்புவாங்க, தொடர்ந்து விரும்புவாங்க. அடிக்கடி அவங்க முன்னாடி தோண்டி நம்ம அப்பேர் ஆகிட்டே இருந்தால் அவங்களுக்கு சலிச்சு போயிடும், அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சினிமா ஸ்டாராகவே பிஹேவ் பண்ணுறார். அதெல்லாம் போய் பார்த்தாருங்க, அதெல்லாம் போலீஸ் காவலோடு போய் பார்த்தாரு, ஒரு பாதுகாப்பு இருந்தது போய் பார்த்தாரு. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்னால் ஒரு மக்களோட மக்களாக இருக்கிறவர் தான் அரசியல் தலைவர். மக்களில் உங்களை சுற்றி 1000 பேர் இருப்பான், அது அப்படி இருக்கிறவன் தான் ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும். உங்கள் தோளில் கையை போடுவான், எங்கள் வீட்டில் வந்து டீ குடிங்கன்னு சொல்லுவான். மைனாரிட்டி ஓட்டு இவருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன, இவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆட்சிக்கு யார் வராங்களோ அந்த பக்கம் தான் அவங்க இருப்பாங்க, மைனாரிட்டிஸ் இருப்பாங்க. ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களால தான் அவங்கள காப்பாற்ற முடியும், சீமானால் காப்பாற்ற முடியாது. அதான் ஷிஃப்ட். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அரசியலுக்கு தயாரா விஜய், மாநாடு வெற்றி பெறுமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். மாநாடுக்கு தயாராகிட்டாரு விஜய். உண்மையிலேயே அரசியலுக்கு தயாரானதுக்கான ஒரு அறிகுறி தானா, இன்னும் கூட தயக்கம் இருக்கா? இல்லை, அதாவது அந்த மாநாடு சம்மந்தப்பட்ட அறிக்கையிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நமக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்னு நிறைய பேர் பேசுகிறாங்க, ஸோ நம்மளோட அரசியல் எப்படிப்பட்ட ஒரு அரசியல்னு காமிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறார். ஸோ இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய அந்த கொள்கை ரீதியான விளக்கங்கள் அல்லது சமூகத்தை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன போன்ற பல விஷயங்களை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஈவன் கொடியை பற்றி கூட அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த மாநாடு என்பது வந்து அவருடைய அரசியல் புரிதல் என்ன என்பதை தெரிவிக்கும் ஒரு மாநாடு. இது ஒரு சாதாரண கட்சி கிடையாதுன்னு ஒரு அறிக்கையில் சொல்கிறாருன்னா, ஓகே, இது ஒரு அசாதாரணமான கட்சியாக கூட வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் செயல்பாடுகளில் தான் கணிக்க முடியுமே தவிர, நீங்கள் பேசுகிறதுலேருந்து நான் கணிக்க முடியுமே தவிர இந்த மாதிரி வேறு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் கணிக்க முடியாது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் உங்கள் மாநாட்டில் என்ன மாதிரியான ஒரு கொள்கை நிலைப்பாடுகள் எடுக்கிறீங்க? நாட்டில் இன்றைக்கி வக்ஃப் போர்டு பில் இருக்குது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தியரி இருக்குது, பல விஷயங்கள். இது மாதிரி ஒரு மக்களை பாதிக்கிற உள்ஒதுக்கீடு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, எஸ்சிக்களுக்கான உள்ஒதுக்கீடு, இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது இதில் உங்கள் கருத்துக்களை மத நல்லிணக்கம் அந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் கருத்து என்ன? வெறுப்பு பேச்சுக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியை பற்றி உங்கள் கருத்து என்ன? திமுக ஆட்சியை எந்த அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ண போகிறீங்க? அது மக்களுக்கு நல்ல செய்தா? 3 வருஷம் ஆச்சு கவர்மெண்ட்டு, என்ன பண்ணியிருக்கா பண்ணலையா? தொழில் முதலீடுகள் ஈர்த்திருக்காங்களா இல்லையா? இல்லை வந்து சமூகத்துக்கு வந்து உண்மையிலே அவங்க சொல்கிறபடி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா இல்லையா? பல விஷயங்கள் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. போத் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்தை பற்றியும் பேச வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது இப்போ நடக்கிற கான்ட்ரவர்சி உதயநிதியை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அவருக்கு துணை முதல்வர் பதவியை பற்றி விமர்சனங்களும் இருக்குது, பாராட்டு ரெண்டுமே கலந்துருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர்ன்ற முறையில் நீங்கள் என்ன கருத்து வச்சுருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்ல வேண்டியிருக்காரு. சொன்னால் தான் அவருடைய அரசியல் பாதை வந்து நமக்கு தெரியும். அப்போ தான் அவருடைய ரசிகர்களே கூட அவர் பின்னாடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி ரசிகர்கள் வெறும் ரசிகர்களாக தான் இருப்பாங்க, தொண்டர்களாக மாற மாட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் அவர் என்ன மாதிரியான பேச்சு அவர் பேச போகிறார், ஒரு அரசியல் அவருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது என்பதை நம்ம இந்த மாநாட்டின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும் என்பது என் கருத்து. முக்கியமாக இந்த மாநாட்டுக்கான தயாரிப்பில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, தெளிவின்மை இருக்குது, இப்படி எல்லாமே விமர்சனங்கள் வருது. முக்கியமாக அவருடைய பொதுச் செயலாளர் பேசின பேச்சு, எல்லாரும் வேலையெல்லாம் கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டியும் பரவாயில்ல, சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துருங்க, மாநாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னது, இது கட்சியுடைய முதிர்ச்சியை காண்பிக்குது இல்லை அது கட்சி ஒரு வேகமாக இருக்குது, விவேகமாக இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்குது? இல்லை, அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு புதிய கட்சி ஒரு மாநாடு நடத்துதுன்னா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறது வந்து அது இயல்பான ஒரு விஷயம்தான் அது. ஆனால் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர் கூறுறாருன்னா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. ஆர்வம் இருக்கிறவங்க வரப்போகிறாங்க. நீங்கள் வேலையை விட்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து யாரையும் சொன்னீங்கன்னா
அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அது தவறான ஒரு விஷயம். அது விஜய் சொல்லலை, புஷியானந்த் சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம். புஷியானந்த் அது மாதிரி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆர்வம் இருப்பவர்கள் மாநாட்டில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அலை அலையாக வருக, கட்டுப்பாட்டுடன் வருக, இராணுவ கட்டுப்பாட்டுடன் வருக, கண்ணியத்தும் காக்க வேண்டும், அதெல்லாம் ஓகே. ஏன்னா ஒரு கூட்டமாக சேரும்போது பல பிரச்சனைகள் வரும். மது ஒழிப்பு மாநாட்டிலே தண்ணி அடிச்சுட்டு சுற்றின்னு இருக்கிறவங்க நம்ம பார்க்குறோம். நம்ம அது மாதிரி இருக்கிற ஊர் தான் அது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது ஒரு கும்பல் சேர்ந்ததுன்னா அவங்க வந்து பெண் போலீஸை கூட விடுறது இல்லை. இப்போ எல்லாம் அவங்க பெண் போலீஸ் உட்பட எல்லாரையும் வந்து ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தினர். அந்தளவுக்கு கூட்டத்தினர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் கண்ணியத்தோடு வரணும்னு சொல்கிறார். ஸோ எந்த அளவு அந்த ரசிகர்கள் கண்ணியத்தை காப்பாங்கன்றத மாநாட்டு போது தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து நேற்று பூமி பூஜை போட்டிருக்காங்க அந்த மாநாட்டுக்கான போது. ஆனால் இவர் வந்து ஒரு படத்தோட ஷூட்டிங்காக போயிட்டார். கால் ஷீட் அதுக்கு கொடுத்தாரே தவிர கால் ஷீட் பூமி பூஜைக்கு கொடுக்கல. அவர் பூமி பூஜைக்கு கால் ஷீட் கொடுக்கார், அங்கே போய் கால் ஷீட் கொடுக்குறார். ஒரு அரசியல் தலைவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு மக்களோட மக்களால் நெருங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுறாரு, தன்னை வந்து இன்னும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, நம்ம ரொம்ப ரேராக தான் மக்கள்கிட்ட அப்பேர் ஆகணும், அப்போ தான் வந்து மக்கள் நம்மளை வந்து அப்படியே சும்மா இது பண்ணுவாங்க, விரும்புவாங்க, தொடர்ந்து விரும்புவாங்க. அடிக்கடி அவங்க முன்னாடி தோன்றி நம்ம அப்பேர் ஆகிட்டே இருந்தால் அவங்களுக்கு சலிச்சு போயிடும். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சினிமா ஸ்டாராகவே பிஹேவ் பண்ணுறார். அந்த சினிமா ஸ்டார் அந்த மென்டாலிட்டிலேருந்து அவர் மாறணும் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அரசியல் தலைவரை என்றைக்கு மாறிட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் தோழர்களே என்றைக்கு அறிக்கை நீங்கள் விடுறீங்களோ உண்மையாக நீங்கள் தோழராக மாறணும். நீங்கள் தோழராக இல்லாமல் தொலை தூரத்தில் தொட முடியாத இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் அப்படி இருக்காரா இன்னும் கூட? முக்கியமாக ஆமாங்க, அவர் அங்கே வரும்போதே இங்கே பவுன் சொல்லலாம், அங்கே வர இங்கே வராது, அங்கே போ அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர்னா அவர் சுற்றி 1000 பேர் இருந்தால் தாங்க அவர் அரசியல் தலைவர். அவர் தனியாக ஐசோலேட்டடாக அவர் மட்டும் வந்தால் அவர் சினிமா நடிகர் தான். அவர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சாவு தொடர்போது அவர் மருத்துவமனையில் போய் பார்த்தாரு. இல்லை அதெல்லாம் போய் பார்த்தாருங்க, அதெல்லாம் போலீஸ் காவலோட போய் பார்த்தாரு, ஒரு பாதுகாப்பு இருந்தது போய் பார்த்தாரு. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்னால் ஒரு மக்களோட மக்களாக இருக்கிறவர் தான் அரசியல் தலைவர். மக்களை உங்களை சுற்றி 1000 பேர் இருப்பான், அது அப்படி இருக்கிறவன் தான் ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும். உங்கள் தோளில் கையை போடுவான், எங்கள் வீட்டில் வந்து டீ குடிங்கன்னு சொல்லுவான், நான் அவன் போடுற மாலையை நீங்கள் வாங்கிக்கணும், அவன் போடுற துண்டு நீங்கள் எடுத்துக்கணும், நீங்கள் அதெல்லாம் உதறிட்டு போனீங்கன்னா அவன் கோச்சிப்பான். பல விஷயம் இருக்குது இதில். அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நடிகராக இருக்கும்போது அவன் தயவு உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு ப்ரொடியூசர் தயவு தேவையாக இருந்தால் போகிறோம். இங்கே தொண்டர்கள் தயவு தேவை, ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினா அவங்க தயவு உங்களுக்கு தேவை. ஸோ அதனால் அவங்கள நீங்கள் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ரொம்ப இன்னும் சினிமா நடிகராகவே நீங்கள் உங்களுக்கு பிஹேவ் பண்ணிங்கன்னா உங்களை விட்டுட்டு அவன் வந்து விட்டுட்டு போயிடுவான், அவ்வளோதான். இவர்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்கிறது சரியா? இல்லை, நான் அப்படிலாம் அவர் அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ண விரும்பலை. அவர் வந்து யாரை இதுவரையும் வாயை திறக்காது இருக்காருன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை. ஏன் வாயை திறக்காது இருக்காருன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போகிறது இந்த மாதிரி ஃபெப்ரவரியிலேருந்து இதை பற்றின பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, நீட் எக்ஸாம்லாம் வேண்டாம்னு சொல்கிறாரு, பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜை படிங்க எல்லாம் சொல்கிறாரு, கரெக்டு. ஏன் ஒரு பத்திரிகையாளர்கள் ஒரு 4 கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு போங்களேன், ஏன் சந்திக்க மாட்டேன்றீங்க? நீங்களும் நரேந்திர மோடி மாதிரி இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? ஸோ 4 கேள்வி கேட்டால் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களோ ரைட்டாக சொல்கிறீங்களோ உங்கள் எண்ணங்களை தெளிவாக சொன்னீங்கன்னா சொல்ல முயற்சி பண்ணுங்கள். முதல்ல கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அதை விட்டுட்டு பத்திரிகையாளர்களே சந்திக்காத நீங்கள் இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மக்களுக்கு நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாமே நீங்கள் மீடியா மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணணும். ஒன்று வந்து விஷுவல் மீடியா மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை பிரிண்ட் மீடியா மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும். அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் அவங்கள சந்திக்கவே மாட்டேன்னீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுடைய எண்ணங்கள் மக்களுக்கு புரியும் ஆக்சுவலாக வந்து? ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு தெளிவை கொடுத்து அதற்கு பிறகு கொள்கையை சொல்வது, விமர்சனங்களை வைப்பது அப்படிங்கிறத ஃபுல் ஃப்ளெட்ஜராக விஜய் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா? ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக. அவர் ஆரம்பிக்கலைன்னா அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது அர்த்தமே இல்லாத போயிடும். ஆக்சுவலாக அவர் ஆரம்பிக்கணும். இதுவரையும் வந்து மாநாடு ஆரம்பிக்கலை, கொள்கையை தெளிவுபடுத்தலை, இந்த மாநாட்டில் தான் எல்லாம் பண்ண போகிறோம். மாநாட்டுக்கு அப்புறம் அவர் கிடைக்கிற காலம் ஒரு 15-16 மாதங்கள். அவர் ரீஜனல் பார்ட்டியாக தான் இருக்கார். ரீஜனல் பார்ட்டியில் நீங்கள் யாரை எழுத்து நிற்கிறீங்க? திமுக எழுத்து களம் காண்றீங்க. நீங்கள் திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. உங்களுக்கு நேர் எதிராக உதயநிதி தான் உங்களுக்கு நேர இதாக இருக்கார், நேர் எதிரில் இருக்கார் அரசியலில். ஸோ நீங்கள் இப்படி ஒரு களம் உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து மக்கள் செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கீங்க. அதே சமயம் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக நீங்கள் மாறுறது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? மக்களை சந்திக்கிறது மூலமாக தான் பண்ணுவீங்க. விஜயகாந்த் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றார், ஒரு கட்டப்பனையும் வெற்றி பெற்றார். கூட்டணி சேர்ந்து அப்புறம் பின்னாடி போனார்ன்றது வேறு விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மக்களோட மக்களாக பல மாவட்டங்களில் ட்ராவல் பண்ணி மக்களுக்கான பிரச்சனைகளில் போராடி, மத்திய அரசு எப்படி தமிழ்நாட்டு அரசு நடத்துது, அது மத்திய அரசை பற்றின விமர்சனங்களை வைக்கிறதாகட்டும், கவர்னர் எப்படி செயல்படுறாரு அவரை பற்றின விமர்சனங்களை வைக்கிறதாகட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி செயல்படுது, உண்மையிலேயே வாக்குறுதிகளை நிறைவேற்றிதா இல்லையா போன்ற பல விஷயங்கள்லேருந்து நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது.
அதனால் அதெல்லாம் நீங்கள் சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் வந்து எல்லா மட்டத்துலேயும் உங்கள் ஆட்கள் போய் கீழ் லெவல் வரையும் 68,000 பூத்துலேயும் உங்களுக்கு பூத் கமிட்டி போடுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையான்ற விஷயம் முதற்கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தியேட்டரில் ஒரு 1000 பேர் கூடி பாலாபிஷேகம் கட்அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுற விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தரும் பூத்தில் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும். நீங்கள் வந்து ஒரு சினிமாக்காரராக இருக்கீங்க, உங்களுக்கு சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் முதல் இது நீங்கள் பார்த்து இறங்கணும். முதல்ல வந்து நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம்னு பேரை வச்சுருக்கீங்க, முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடத்துறீங்க, எல்லாமே வி சாலையில் நடத்துகிறீங்க, வெற்றியாளர் நடத்துகிறீங்க, எல்லாம் வீல் ஆரம்பிக்குது பாருங்கள். விஜய் எல்லாமே அதை எல்லாம் சென்டிமெண்ட்டு, சினிமாக்காரங்களோட சென்டிமெண்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதான் அப்படி போயிட்டு இருக்கிற நீங்கள் முதல் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் ஒரு கணிசமான வெற்றியை பெறணும்னா நீங்கள் திட்டமிட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சென்டிமெண்ட்டை மட்டும் நம்பினா பிரயோஜனம் இல்லை. வி சாலை வெற்றி சாலையாக மாறணும்னா நீங்கள் உழைக்கணும், அது தானாக மாறாது. நீங்கள் தெருவாக சுற்றணும், நீங்கள் தெருவாக சுற்றி கொடி ஏற்றணும், நீங்கள் ஊராக போகணும், கொடி ஏற்றணும், மேடையில் பேசணும். நீங்கள் நடிகராக இருந்து நான் எப்போ தான் ஒரு தடவை வருவேன், தேர்தலும் போது ஒரு 1.5 மாதம் பிரச்சாரம் பண்ணுவேன்னா அது பல தலைவர்கள் வந்து பல காலம் அரசியலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் அது மாதிரிலாம் நடந்துன்ற விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் அடிப்படையில் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் உங்கள் உழைப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட செலுத்தி ஆகணும். ஆக்சுவலாக அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து மக்கள் வந்து உங்களை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வரப்போகிற எலெக்ஷனில் உங்களுடைய பலம் என்ன என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. புதிய சக்தியாக இருக்கீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியாது. நமக்கு எவ்வளவு % ஆதரவு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தது அந்த உங்கள் பில்டிங்கை நீங்கள் கட்ட முடியும். அது தெரியாத போது நீங்கள் வந்து உழைக்க முடியாது. ஸோ உங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச அந்த ஆதரவு என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் அடுத்த செங்கல் எடுத்து நீங்கள் கட்டடத்தை நீங்கள் கட்ட முடியும் ஆக்சுவலாக. ஆனால் விஜய் மற்ற நடிகர்களோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை. அவர் மிகப்பெரிய மாஸ் ஹீரோ. அதே மாதிரி அதனாலேயே மற்ற அரசியல்வாதிகளோடையும் விஜயை ஒப்பிட முடியாது இல்லையா? அவருடைய முகம், அவருடைய பிரபல்யம், அவருக்கு இருந்த செல்வாக்கு, இதை அவர் அரசியல் லாபமாக மாற்ற நினைக்கும் போது மற்றவர்கள் என்ன வழிமுறைகளை கடைப்பிடித்தார்களோ அதே விஜய் கடைப்பிடிக்கணும் அவசியம் இல்லைல்ல? அப்படிலாம் இல்லை. நீங்கள் மாற்றுப்பாதையை மீட் அண்ட் ட்ராக்கில் நீங்கள் மற்றவர்கள் நடந்து வந்த பாதையில் வராத வேறு பாதையில் கூட வரலாம் சார். அந்த பாதை மக்களுக்கு பிடித்த பாதையாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் நான் சினிமாவில் ஹீரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், பட் நீங்கள் அரசியலில் ஜீரோ ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? சிரஞ்சீவி சினிமாவில் ஹீரோ, அரசியலில் ஜீரோ. அவர் தம்பி பாருங்க பவன் கல்யாண் போடுன்னு போடுறாரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அரசியலில் ஹீரோ ஆகணும், சினிமாவில் ஹீரோ இருக்கிறது தான் அரசியல்லையும் ஹீரோ ஆகணும்னா நீங்கள் அதற்கேற்றபடி உங்கள் பிளானை திட்டமிட்டு அமைச்சிக்கணும். நீங்கள் எம்ஜிஆரோட உங்களை ஒப்பிடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெற்ற ஒரு சினிமா நடிகர் எம்ஜிஆர் மட்டுமே தான். மற்றவர்களெல்லாம் தோல்வியை தழுவியவர்கள் தான், பெரும்பாலும் தோல்வியை தழுவி இருந்தவர்கள் தான். கமலஹாசன் உட்பட அரசியல் நடத்த தெரியாத, செய்ய தெரியாத கமலஹாசன் உட்பட எல்லாருமே இங்கே தோல்வியை தழுவினவங்க தான் இங்கே ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் எம்ஜிஆர் வந்து அதற்கான உழைப்பை ஒரு 15-20 வருஷ காலம் திரைப்படத்துறையிலையும் பண்ணியிருக்காரு, வெளியில் மக்கள்கிட்டையும் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, படத்தில் நினச்சி அப்படியே வரீங்க. நீங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, பொது மக்களுக்கு சேவை செய்யணும், ஊழல் இல்லாத கவர்மெண்ட் அமைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதனால் நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம், அதற்கான உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஸ்ட்ராட்டஜின்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, பல்வேறு விஷயங்களில் உங்கள் கருத்துக்கள் என்ன, நீங்கள் எதை நோக்கி உங்களோட பயணம் அமையுதுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இது சினிமா கிடையாது, கடைசியில் கிளைமேக்ஸில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்றதுக்கு. இது தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் அன்லஸ் நீங்கள் கிளியராக உங்கள் பாதையை வகுக்கலைன்னா மக்களுக்கு புரியாது, உங்களோட செயல் திட்டம் புரியாது, உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது. அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்கள் பல விஷயங்களில் உங்களுடைய ஸ்டாண்டை வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் விஜயுடைய பாதையை பார்க்கும் பொழுது அடுத்த தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15 மாதங்கள் தான் இருக்குது. தேர்தல் 15 மாதங்கள், அதிகபட்சம் 1.25 மாதம் அந்த தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த தேர்தலையே மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கா? இல்லை ஒரு ப்ரெசன்ஸை காமிச்சிட்டா போதும், கணிசமான இடங்களை பெறலாம், விஜய் ஒரு முக்கியமான ஒரு சக்தி அப்படிங்கிறத காமிச்சா போதுங்கிற எண்ணத்தில் இருக்காரா? இல்லை, அதாவது விஜய் வந்து எதிர்காலத்தில் ஒரு சக்தியாக உருவாவார் என்று சொல்கிற அளவுக்கு ஓட்டு வாங்கணும். ஆக்சுவல் அந்த அளவுக்கு அவர் வேலை செய்ய வேண்டிய இந்த 2026 தேர்தலில் தன்னுடைய சக்தியை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கார். இவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக எதிர்கால தமிழக அரசியலில் இருப்பார் அப்படின்ற ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்கணும். ஆக்சுவலாக இல்லைங்க, அவர் 4% ஓட்டு தான் வாங்கினார், 3% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு, 7% ஓட்டு தான் வாங்கியிருக்காரு, சில அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிற மாதிரி 5% ஓட்டு தான் அவருக்கு இருக்குது. அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறது, நான் என்ன கேட்டால் நான் சொல்வேன் 10% ஓட்டு அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் அது கூட அவர் எவ்வளோ தூரம் உழைக்கிறாரு, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு தன்னுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்கிறாரு. வெறும் சினிமா கவர்ச்சி மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ஓட்டுக்களை வாங்க முடியாது, வாங்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு தேவையாக இருக்குது. அந்த உழைப்பை எம்ஜிஆர் கொடுத்தார்.
அந்த உழைப்பை நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ரெண்டாவது, முதல் தேர்தலையே நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. அட்லீஸ்ட் கணிசமான ஒரு வாக்குகளை பெற்று எதிர்கால அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார்ன்ற சொல்கிறக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து வாக்குகள் வாங்கணும்னா இந்த 15 மாதம் நீங்கள் கடுமையாக உழைச்சாக வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த 69 படத்துக்கு அப்புறம் நீங்கள் வேறு படங்கள் நடிப்பீங்களா இல்லையா நமக்கு தெரியாது. 69வது படத்துக்கு அப்புறம் அது நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களுடைய முழு கவனமும் அதில் போகிறதுக்கு போகும். தேர்தலும் போது ஒரு மாதம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வெறும் புசி ஆனந்தம் மட்டும் நீங்கள் பிக்சரில் காமிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆனால் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு 10% எதிர்பார்க்குறீங்க, எப்படி? இல்லை, அதாவது பொதுவாகவே இந்த மாதிரியான ஈவன் ரஜினிகாந்தோடையே ஒரு பாப்புலரான ஆக்டர்ன்றதை நான் வந்து ஒத்துக்கிறேன். இல்லை, அவர் ரஜினிகாந்தோடையும் ஒரு பாப்புலர் தான். ரஜினிகாந்துக்கு ஒரு உச்சம் போய் அவருக்கு இப்போ இறங்குற இப்போ இருக்கிற சூழலில் ரஜினியோடைய விஜய் பாப்புலர் தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அவங்க எல்லா கட்சிகள்லையும் இருக்காங்க அந்த ரசிகர்கள். இவர் விட்ட அந்த ரசிகர்களை ஒரு அரசியல் மயப்படுத்துறது இருக்குல்ல, அவங்க அரசியல் தொண்டர்களாக மாற்றுறது இருக்குல்ல, அது வந்து இவரோட செயல்பாடுகள் மூலமாக தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்து. அதை இவர் ஒழுங்காக பண்ணணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், விஜய் வந்து அவருடைய திட்டங்களை வந்து ரொம்ப தெளிவாக வகுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வெறும் நடிகராக சூப்பர் ஸ்டாராக இருந்தால் மட்டும், பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தால் மட்டும் போகாது. அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றத்துக்கான அந்த செயல்பாடுகளை வந்து அவர் கண்டிப்பாக பண்ணணும். அதில் வந்து ஏதாவது தொய்வு இருந்ததுன்னா வந்து ஒரு தோல்வியை தழுவார் என்பது என்னுடைய கருத்து. இது வரைக்கும் எந்த கருத்தை சொல்லலைன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க? இல்லை, இதுவரையும் சொல்லியிருக்காரு. நீட் வேண்டாம் போன்ற கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் இது வரைக்கும் எதுதான் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு ஆமாம், நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தினேனே ஜாதி வாரி கணக்கு சொல்லலைன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒருவேளை மாநாட்டில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். மாநாடு தான் அவருக்கு முக்கியமான ஒரு ஓப்பனிங்காக இருக்குது. நான் பொதுவாகவே என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாநாட்டுக்கு அப்புறமாவது வந்து விஜய் வந்து ஒரு மக்களோட மக்களாக அடிக்கடி மக்களை சந்திக்கிற ஒரு தலைவராக, அரசியல் தலைவராக மாறுவார்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடிக்கடி சந்தித்தா மக்கள் நம்மளை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்பாங்கன்னு நினச்சிட்டு இன்னும் அந்த சினிமா நடிகர் பிம்பத்துலேருந்து அவர் வந்து வெளியில் வராத இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் அரசியல் தலைவராக வந்துட்டிங்கன்னா கீழே இறங்கி நீங்கள் எல்லா ஊருக்கும் போகணும், எல்லாரையும் பார்க்கணும், எல்லா விஷயங்களையும் தெளிவாக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பல விஷயங்கள் இங்கே வந்து அரசியல் எல்லாம் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் அரசியல் இங்கே செய்வாங்க இதில். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாநாட்டில் நீங்கள் உங்களுடைய தெளிவான விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராகவும் நீங்கள் நிறையா உழைக்க வேண்டியிருக்கு, பல மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக ஏதாவது கூட்டணி எண்ணத்தில் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வந்து மற்ற கட்சிகளெல்லாம் சாதாரண கட்சியாக இடம் போட்டார். அவர் நம்ம வித்தியாசமான கட்சின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நிச்சயமாக இந்த ஏற்கனவே வந்து பழகி போன அல்லது புளித்து போன கட்சிகளோடலாம் அவர் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிற வரிசை என்னது? பழகி போன புளித்து போன அப்படின்னா திமுக சீமான் உட்பட சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். சீமா அப்படி சொல்லிட முடியுமா நீங்கள்? இல்லைங்க, அவரும் பல எலெக்ஷன் வந்துட்டார்ல, அவருடைய நோக்கம் நமக்கு தெரியுதுல்ல, அது விஜய் ஏற்றுக்கணும் இல்லையா? நமக்கு பழகி போன கட்சி தானே அவர். தமிழ் தேசியம் சொல்லி 2016 வந்துட்டு இருக்காரு. அவர் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. வளர்ந்துட்டு இருக்காருங்க. இந்த எலெக்ஷன் அவருக்கும் சோதனை காலம், வரப்போகிற எலெக்ஷன். அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஓட் பேங்க் விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்த ஓட் பேங்க் ஏன் விஜய்க்கு போகணும்? ஆமாம், அவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் பலர் விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. அதனால் அவங்க போகிறதுக்கான ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் சீமான்கிற ஒரு தனித்துவமிக்க அரசியல்வாதி பார்த்தானே இவர்கள் வந்தார்கள். அதை விட்டுட்டு அந்த நம்பகத்தன்மை விடுவாங்களா? அதில் கொஞ்சம் சீமானும் விஜயும் ஒரு கட்டத்தில் கூட்டு சேருவாங்க அப்படின்னு நம்பி சீமானோட நம்ம போய் இருக்கலாம் தற்காலிகமாக, விஜய் கட்சி ஆரம்பித்த போது பார்த்துக்கலான்னு சீமானோட சேர்ந்த விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமான் அடுத்தடுத்த தேர்தல்களை தன்னுடைய வாக்கு வங்கியை பெருக்கிக்கிட்டே போகிறார்ல. நீங்கள் வேணால் பாருங்கள், வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அவரோட வாக்கு வங்கி குறையும். நீங்கள் நேரடியாக அடிக்கிறீங்களே. நீங்கள் பாருங்கள், அந்த விஜய் கொஞ்சம் வாக்கு வங்கி அதில் எடுத்துன்னு போயிடுவார். இது நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். இல்லை, 16லேருந்து பார்க்கும்போது 16லேருந்து அவருடைய அந்த ஓட் பேங்க் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தார், ஏற்றின்னு வந்தார். இப்போ அவருடைய ஓட் பேங்க்குக்கு ஒரு சின்ன சேதாரம் வந்திருக்கு. ஆக்சுவலாக 1, 5, 7, 8ன்னு வந்துட்டார். அவர் வந்து இன்னொன்று வந்து அவர் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அப்ரோச்சை வந்து கடைபிடிக்கிறார். பருந்ததீர் ஓட் பேங்க் அவர் கிடைக்காது. அருந்ததீரை பற்றி பேசுகிறாரு. அவரோட ஓட் பேங்க் பரையர் பல்லர் ஓட் பேங்க். பரையர் பல்லர் ஏற்கனவே இன்னொருத்தருக்கு கமிட்டடாக இருக்காங்க. இவருக்கு வருவாங்கலாம் சொல்ல முடியாது. மைனாரிட்டி ஓட்டு இவருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன, இவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆட்சிக்கு யார் வராங்களோ அந்த பக்கம் தான் அவங்க இருப்பாங்க, மைனாரிட்டிஸ் இருப்பாங்க. ஏன்னா ஆட்சியில் இருக்கவங்களால தான் அவங்கள காப்பாற்ற முடியும், சீமானால் காப்பாற்ற முடியாது. அதனால் ஷிஃப்ட் ஆகும், ஓட்டெல்லாம் ஷிஃப்ட் ஆகும். இது ஒரு நம்பிக்கையோடு அந்த ஐடியாலஜி படி வந்தாங்க. இப்போ ஒரு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான அந்த ஓட்டு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சீமான் வளர்றதில் எனக்கு ஒன்றும் ஆட்சியம் இல்லை. ஆனால் ஃபேக்டாக சொல்கிறேன். சிலர் மாதிரி அந்த ஜாதி இந்த ஜாதி குட்டி ஜாதி பெரிய ஜாதி எல்லா ஜாதியும் சீமான் பக்கம் போவாங்கன்னு அந்த மாதிரி சொல்ல விரும்பலை. அவர் பல ஜாதிகளை பேச்சுவாக்கில் பகச்சிக்கிறார் அவர். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஆனால் விஜய்க்கு போவாங்கன்னு சொல்கிறீங்களே, விஜய்க்கு அதில் இருக்கிற இளைஞர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.
விஜய்க்கு சீமான் கிட்ட மட்டும் இல்லை, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இருந்துன்னு போகும். சீமான்ட்டேருந்து மெயினாக போவாங்க. ஏன்னா அங்கே தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ இன்னைக்கு இளைஞர்களே இல்லாத கட்சி அதிமுக சார். அதுலேருந்து யாரும் போக மாட்டாங்க. திமுகலேருந்து போவாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாஜகலேருந்து கொஞ்சம் பேர் போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. ஆனால் அப்படி போனால் சீமான்கிட்ட இருந்தும் போனால் சீமானுடைய வளர்ச்சியை தான் விஜய் தடுக்க போகிறாரா? சீமானோட வளர்ச்சியை தடுக்க மாட்டார். அவருடைய நோக்கம் வந்து திமுக வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணுறது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவர் மாநில அரசியலில் இருக்கார், திமுக வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ண போகிறார். அல்டிமேட்டாக தமிழ்நாட்டை ஆள வேண்டிதான், ஆள போகிறான் தமிழன் பாடினார்ல, அதுக்கேற்றபடி தான் அவர் செயல்படுவார். அவர் 3 எழுத்து வேறு இருக்கு. அதான் 3 எழுத்து வேறு இருக்குது. அதனால் ஆள போகிறான் தமிழன் வேறு பண்ணார். அண்ணா எம்ஜிஆர் வேறு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டை தான் அவர் குறி வச்சிருக்கார். பாயிண்ட் அதுனா வந்து அவருக்கு வர ஓட் பேங்க் எப்படி வரும்? ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி லைன் எடுத்தார்னா திமுகவுக்கு போகிற ஓட் பேங்கை பிடுங்குவார். ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுத்தார்னா அதிமுகவுக்கு போகிற ஓட்டை, பாஜகவுக்கு போகிற ஓட்டை பிடுங்குவார். இதெல்லாம் அவர் பண்ணினார்னா அவரோட ஓட் பேங்க் சேரும். கொஞ்சம் சீமான் பக்கத்துலேருந்து கொஞ்சம் போகும், மற்ற கட்சியிலேருந்து இளைஞர்கள் கொஞ்சம் வருவாங்க. ஸோ கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் ஒரு விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குது இதெல்லாம் பண்ணால். இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை குறிப்பிக்க திரு பிரியன், மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.